Hi guys, வணக்கம். Welcome to the channel Pattaya Couple Vlogs. So இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பட்டாயா பக்கத்துல வந்து நூங்நூச் கார்டன் அப்படின ஒரு பெரிய கார்டன் இருக்குங்க. மேபி நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க YouTubeல. இது வந்து ஒரு மிகப்பெரிய கார்டன். இங்க வந்து கார்டன் மட்டும் இல்லாம உங்களுக்கு 2-3 தாய் ஷோ இருக்கும். உள்ளே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது போக சில மியூசியம்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு நம்ம அங்க தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் எல்லாம் ஒண்ணா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், பார்க்கிங் மட்டும் பாருங்கள், எவ்வளோ பெரிய பார்க்கிங் பார்த்தீங்களா? காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே மொத்தமாக பார்க்கிங் தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்க்கிங்க்கு தான் மடக்கியிருக்காங்க. அப்போ யோசிச்சுக்கோங்க பீக் டைமில் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பரவாயில்லைங்க, இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பட் இங்கே வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் மார்னிங் ஏர்லியராகவே வந்துடணும். ஏன்னா உங்களுக்கு ஒன் ஃபுல் டே பத்தாது, அவ்வளோ பெரிய கார்டன் இது. ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட்டை வாங்கிடலாம் மக்களே. ஸோ டிக்கெட் கவுண்டரில் போய் உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் இங்கெல்லாம் வர மாதிரி இருந்தால் ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சி டிக்கெட் புக் பண்ணி வாங்க. கவுண்டரில் வந்து வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உள்ளே போய் உங்களுக்கு கவுண்டர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு காட்டுறேன். இதுதாங்க டிக்கெட் ப்ரைஸு. இங்கே பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான பேக்கேஜ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் 8ல் தான் வந்திருக்கோம். நம்ம டிக்கெட், என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு ப்ளஸ் லன்ச்சு, இங்கே நடக்கக்கூடிய ஷோஸு 2 ஷோ இருக்குங்க. ஒரு எலிஃபென்ட் ஷோ ஒன்று இருக்குது, ஒரு தாய் ஷோ ஒன்று இருக்கும். இந்த 2 ஷோ ப்ளஸ் வந்து பஸ்ஸு, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்கினீங்கன்னா 1500 பாத்துங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சி இருக்குது. ஸோ அந்த ஏஜென்சியில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், டிக்கெட் இங்கே யாருக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் வந்து 90 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். 90 to 40 சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைல்டு ப்ரைஸ்ன்னு தனியாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சைல்டுக்கான ப்ரைஸ் நீங்கள் கொடுக்கணும். கிட்டுக்கு தனியாக, சைல்டுக்கு தனியாக இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் கவுண்டரில் வந்து வாங்கினீங்கன்னா. மக்களே இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கவுண்டருங்க. இந்த கவுண்டர்லேயே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆன்லைன் டிக்கெட்ஸ் இங்கே எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் டூரிஸ்ட் ஏஜென்ட் கிட்ட புக் பண்ணிங்கன்னா அதுக்கு தனி கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு தனி கவுண்டர் இருக்குது. ஸோ நிறையா டிக்கெட் வாங்கிட்டு இப்போ தான் உள்ளே என்டர் ஆகிறோம். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா என்ட்ரன்ஸோட செட்டப்பே பயங்கரமாக இருக்கா? ஸோ இதுதான் ஏஷியாவோட பெரிய பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்டனில் வந்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே எலிஃபென்ட் ஷோஸ் தனியாக இருக்கும். உங்களுக்கு எலிஃபென்ட் சஃபாரி போகணும் அப்படின்னாலும் இங்கேயே நீங்கள் போய் எலிஃபென்ட் ரைடெல்லாம் போகணும் அப்படின்னா ஸோ தனியாக உள்ளே வந்து நீங்கள் தனியாக டிக்கெட் வாங்கணும். இங்கே பார்த்தீங்க, இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. எலிஃபென்ட் ரைடுக்கான டிக்கெட் ப்ரைஸு குழந்தைங்க 120 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தால் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்கை கார்டன் ஏரியா. இது ஒரு பெரிய ஏரியாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து இங்கேயே இருக்கும். இங்கே தான் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஹால் இருக்குது. நீங்கள் அப்படியே உள்ளே போய் அப்படியே கப்புன்னு சாப்பிட்டு அடுத்த லொக்கேஷன் இருக்கும். மக்களே இங்கே பாருங்கள், இதுதான் மென்யூங்க. ஸோ இந்த மென்யூ தான் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்களா, இது நம்ம பொட்டேட்டோ மசாலா மாதிரி இருக்குது. அப்புறம் ஜீரா இருக்குது, ஜீரா ஆலு, வெஜ் கடாய் பக்கோடா, வெஜ் பன்னீர், ரோட்டி இருக்குது, நான் இருக்குது, ஏதோ வெஜ் புலாவ் இருக்குது, ஸ்டீம் ரைஸ் இருக்குது. இது வந்து வெஜிடேரியனுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான்வெஜ் கவுண்டர் தனியாக இருக்குது. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்களா சிக்கன் கறி இருக்குது. பார்த்தா கொஞ்சம் ரீசெண்டாக தாங்க இருக்குது. இது ஃபிஷ் கறி இருக்குது. இது என்னது, இது வந்து பெசில் லீவ்ஸ். இதுதான் கப்பாவுக்காய் சிக்கன் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. பட் இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. அதே மாதிரி தாமியம் சூப் இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்கும். இந்த லஞ்ச் வந்து நம்ம போன வாட்டி சஃபாரி வேர்ல்ட் போனோம் இல்லையா, அதை விட 100 டைம்ஸ் பெட்டருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், 2 கேரக்டர் வந்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் லக்கி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளுத்து வாங்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது. எப்படி இருக்கு ஃபுட்? The food actually very good. I love this. It's actually way better than my school food. I can say that. இரு, உன் டீச்சருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுறேன். எப்படி இருக்கு அதை சொல்லுடி. It's very good. ஓகே. திருப்தியாக லஞ்சை முடிச்சாச்சுங்க. நல்ல சாப்பாடு. இப்போ அடுத்தது வந்து இந்த ஷோக்கு தான் போக போகிறோம். 2 ஷோஸ் இருக்குங்க. ஒரு தாய் ஷோ இருக்குது, ஒரு எலிஃபென்ட் ஷோ இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே எந்த டைமிங் அந்த ஷோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கவுண்டரில் சொல்லிட்டிங்கன்னா அது மாதிரி லாக் பண்ணி டிக்கெட் கொடுத்துருவாங்க. நாங்கள் 1:30க்கு சொல்லியிருக்கோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க அந்த ஷோ 2 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஷோஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த கார்டனை மொத்தமாக ரவுண்ட் அடிப்போம். அதுக்கு தனியாக ஒரு வெஹிக்கிள் இருக்குது. நான் நடந்தெல்லாம் போக முடியாதுங்க. ஸோ அங்கே எல்லாம் போய் எனக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் வாங்க.
இங்கே பாருங்கள் ஒரு வழியாக நம்ம வந்து இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சுங்க. பார்த்தா நம்ம ஊரில் ஒரு படம் பார்க்குற மாதிரி செட்டப் இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்படி எலிஃபெண்ட்லாம் ஷோ பண்ணுங்கிறதான் தெரியல. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது. நம்ம ஊரில் ஒரு ப்ரீமியம் ஷோ பார்க்குற மாதிரி இருக்குது தேட்ரு. கல்ச்சர் ஷோ முடிச்சாச்சு. அப்படியே வெளியே வந்தால் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் ஷோக்கான ஸ்டேடியம் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பெரிய ஸ்டேடியமாக இருக்குங்க. கைஸ் அங்கே பாருங்கள், நீங்கள் வேணும் அப்படின்னா 100 பாத் கொடுத்து இந்த மாதிரி எலிஃபெண்ட் கூட வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி போயிட்டுருக்கு. இது உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். இங்கே பார்த்தீங்களா குட்டி எலிஃபெண்ட் பாருங்கள், அதான் சூப்பராக போஸ்ட் கொடுத்துட்ருக்குன்னு. அம்மாவுக்கு வந்து திருப்புன்னு யானை கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதான் வந்துட்டுருக்காங்க. எதுமா குட்டியா இதுவா? இது என்ன கத்துது? இது நல்லா இருக்குமா? ஓகே, இங்கே பாருங்க அது எப்படி கூப்பிடுது பார்த்தீங்களா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேண்டி. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. கைஸ் இங்கே பாருங்கள் ஒரு வழியாக எலிஃபெண்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ எலிஃபெண்ட் பார்த்தீங்களா, ஜம் ஜம்முன்னு இருக்குங்க. பாருங்கள் ஒரு வழியாக எலிஃபெண்ட் ஷோ முடிச்சாச்சு. வெளியே வந்தோன்னு ஒரு கார் மியூசியம் இருக்குங்க. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்னென்ன இது வந்து ஒரு மிகப்பெரிய கார்டனுங்க. ஸோ நம்ம வாக் பண்ணி எல்லாம் போக முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் சீயிங் பஸ்ஸஸ் வந்து தனியாக இங்கேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ 160 பாத் பர் பர்சன் கொடுத்து நீங்கள் இதர் இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் ஏஜென்சிக்கிட்டேயே நீங்கள் வந்து சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஏஜென்சிக்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் நாங்கள் பஸ் ஏறுறதுக்கு மட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் போய் இறக்கிடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே போய் இறக்கி நமக்கு ஒரு 1/2 hour டைம் தருவாங்க. ஸோ அந்த ஏரியாவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கூட்டு போவாங்க. கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி ஃபோட்டோ ஜோன் தான். ஸோ அருமையாக இருக்குங்க. லொக்கேஷன் அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது ஒரு பெரிய ஏரியா போயிட்டே இருக்குது. கைஸ் இது பாருங்கள், இதுதான் செகண்ட் வியூ பாயிண்ட்டுங்க. சும்மா அந்த மாதிரி ஒரு சின்ன போட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குங்க. வேணால் நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம். நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். இப்போ திருப்பி எப்படி போகிறதுன்னு தெரியல. சுற்றி கட்டி வச்சுருக்காங்க ஒரே மாதிரி. தெரியுமாடா? லக்கி கண்டுபிடிச்சிட்டாலமாவே அவளை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். இதெல்லாம் நம்பவே முடியலைங்க. அன்பிலியபிளாக இருக்குது. எப்படி இவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த கார்டனை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனாசர் வேலி லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏரியாவில் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டமான டைனாசர் ஸ்டாச்சூஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த ஏரியா சுற்றி பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த டைனாசர் வேலி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக. அப்படியே இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு அதே எல்லா வகையான டைனாசரும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ மேலே போய் எனக்கு வந்து மொத்தமாக இந்த வியூவை கவர் பண்ணி ஒரு வைட் ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்படியே இருக்கிற எல்லா வகையான டைனாசரையும் பிரம்மாண்டமாக ஸ்டாச்சு பண்ணி வச்சுருக்காங்க. என்னோடய லென்ஸே கவர் ஆக மாட்டேங்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த டைனாசர் தலைக்கு மேலே. இங்கே பாருங்கள் எங்கடா போயிட்டே இருக்குது. வந்துருச்சா அடேங்கப்பா. இதுக்கப்புறம் என்னால் போக முடியாதுங்க. தெரியுற வரைக்கும் பார்த்துக்கோங்க. தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கன்ஃபார்மாக உங்கள் கிட்ஸ் எல்லாம் இந்த இதில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டாச்சு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைனாசர் கத்துற மாதிரி சவுண்டு செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டைனாசர் தான் இருக்குது. செமையாக இருக்குது. கிளம்பலாம், வேறு இடத்துக்கு போகலான்னா ஒரு கேரக்டரை விடாமல் இங்கே பாருங்கள் இந்த மேடை ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இந்த கேரக்டர் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடுது, நம்ம நடந்து போகணுமே. பாருங்கள் டைனோசரை பார்த்த உடனே லக்கி வந்து முழு சந்திரமுகியாவே மாறிட்டா. மேடம் மூஞ்சி கொஞ்சம் காட்டுங்க. இது என்னது காத்தாங்க? இது என்னது? ஜிம்பாடியா? ஓ ஜிம்பாடி காமிச்சுதா. பார்த்தா ஒரு புத்தா மியூசியம் ஒன்று இருக்குது. லைட் செட்டப்லாம் போட்டு அட்டகாசமாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களை எல்லாத்தையும் பார்த்தோம். நம்ம மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோம். இதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா தனியாக 100 பாத் கொடுத்து டிக்கெட் வாங்கணுமாமா. பட் இப்போ டைம் ஆனதுனால அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல் தெரியுது. ஸோ நம்ம இங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் 100 பாத் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு தான் தனியாக போகணும். இது வந்து மெயின் டிக்கெட்டில் கவர் ஆகாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நூங்நூச்சி கார்டனை சுற்றி காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மிகப்பெரிய கார்டன், ஒன் டே 10 முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நூங்நூச்சி கார்டன் மறக்காமல் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தாய்லாண்டில் வேறு என்னென்ன ஸ்பாட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, see you, bye bye.